This video sponsored by Buy More Shopping app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலர் கலராக கோலப்பொடி வந்து வீட்டில் நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட்டு பார்ப்போம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேம்பர் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறத மாதிரி நான் வீடியோ பார்த்துருந்தேன். அது மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கேக்குக்கு யூஸ் பண்ணுவோம், விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணுவோம், அந்த கலர் வச்சு மட்டுமே நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணலாம். உங்களுக்கு தேவையானது வந்து ஒயிட் கலரில் நமக்கு கோலமாவும் இருக்குல்ல, அந்த கோலமாவும் இந்த கலர் மட்டும் இருந்தாலே போதும். ஜஸ்ட்டு அதை ட்ராப் விட்டு மிக்சியில் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் கலராக உங்களுக்கு சேஞ்ச் ஆகி சூப்பராக கிடைக்குது. ஜஸ்ட்டு இப்போ நான் இந்த ப்ளூ கலர் எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டேன், அது வீடியோ எடுக்க முடியல. இது வந்து இப்போ வந்து பாருங்கள் 3 ஸ்பூன் தான். இந்த ஸ்பூனில் வந்து நான் கலர் ஒயிட் கோலமாவை ஆட் பண்ணிவிட்டு தென் இப்போ ஆட் பண்ணி க்ரீன் கலர் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக நான் கேக்குக்காக வாங்கியிருந்தது. இது வந்து இதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும்தான் போட்டேன். ட்ராப்ஸ் போட்டு நல்லா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக நான் வந்து இது கார்த்திகை தீபத்துக்கு வந்து வெளியே மழையினால் வெளியே போக முடியல, வீட்டிலே நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் யோசித்து ரெடி பண்ணது தான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வெளியே போக முடியல, மழையில் வந்து எதுவும் நியர்பைலலாம் டக்குன்னு கோலமாக எல்லா கடையிலையுமே கிடைக்காது, சில கடையில் தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எப்போனாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக நீங்கள் வந்து சின்ன குட்டியாக நம்மளுக்கு இந்த தாளிப்பு கடாயெல்லாம் இருக்கலாம், அந்த கடையில் 2 மினிட்ஸ் போட்டு நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் நைஸாக இருக்கிற கோலப்பொடி மாதிரியே வந்துடுது. ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலரில் நல்லாயிருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளூ கலரும் பிங்க் கலரும் செய்யும் போது எனக்கு வந்து பிங்க் கலர்னால் லைட் கலரு, ஸோ அதனால் அது வந்து நம்மளுக்கு ஈரம்லாம் இல்லை, நார்மலாகவே வந்தது. நான் இந்த க்ரீன் கலர் வந்து நிறைய போட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு டார்க்காக வேணும்னு சொல்லிட்டு நிறைய போட்டோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ அடுத்து ஆட் பண்ணி நான் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ரௌன் கலரு. இதை நல்லா நம்ம ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுது. நான் இன்னுமே அது ப்ரௌன் கலர் பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் கொஞ்சமே ஆட் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு கோலப்பொடியுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரெயின்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு, நம்ம கல்லுப்புலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுமே அரைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அரைக்க நல்லா வந்து அந்த கலர் நல்லா டார்க் மெரூனில் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது. இதை நான் மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டேன். இது மாதிரி நீங்கள் நான் என்கிட்ட வந்து ஃபுட் கலர் வந்து 4-5 கலர் தான் இருந்தது. உங்கள்கிட்ட வந்து நிறைய கலர் இருக்கும்போது நீங்கள் எல்லா கலருமே போட்டு சும்மா இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் எப்பயுமே கோலப்பொடி வந்து கலர் கோலப்பொடி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மார்கழி மாதம் வேறு வந்துடுச்சு. இப்போ நிறைய பேர் வீட்டில் டெய்லியும் கலர் கோலப்பொடி போடுவாங்க. இங்கெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டு நான் இருக்கிறது, ஸோ அதனால் டெய்லியும் வந்து போட்டால் டெய்லியுமே இங்கே பெருக்கிறவங்க வந்து பெருக்கிட்டே போயிடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் டெய்லியெலாம் இங்கே போட முடியாது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வீக்லி அந்த மாதிரி தான் இங்கே எல்லாருமே கோலம் போடுவாங்க. அதனால் டெய்லி போடுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் 4 கலர் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டேன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இது மாதிரி நிறைய ஃபுட் கலர் வச்சு நிறையவே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.